KRM Homemakers களத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க எங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. எல்லாருக்கும் வணக்கம். பிகினிங் எங்க படம் ஜனவரி 26 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான படம். சினிமாலே யாரும் பார்க்காத மாதிரி ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மூவி நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். பிகாஸ் புதுசாக இருக்குது, ரொம்ப இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதை ஷூட் பண்ணும்போது கூட அவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது, அவ்வளோ என்ஜாய் பண்ணி எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் இல்லை வினோத்காக எல்லாருக்கும் கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனால் அது ஸ்க்ரீனிங்கில் ஆகட்டும், ப்ரிவ்யூஸில் எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோ ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சீரியஸாக பண்ண ஒரு படம் அவ்வளோ ஆர்கானிக்காக எல்லார்கிட்டையும் சேருது. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ சினிமாக்கே இது ஒரு பெரிய பெஞ்ச்மார்க்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் இது தியேட்டர்லேயே கண்டிப்பாக போய் பார்க்கணும். இட் வில் பி ஒர்த். ஆமாம், கண்டிப்பாக எனக்கு ஒரு புது பிகினிங்காக கண்டிப்பாக இருக்க போகுது. எனக்கு வினோத்க்கு ஜகன் சார், இது அவரோட ட்ரீம். அவர் தான் ஒன் மேன் ஆர்மியாக இதெல்லாம் பண்ணிட்டாரு. ஸோ வி ஆல் ஹாவ் டு டெடிகேட் திஸ் ஃபிலிம் டு ஹிம். அது மாதிரி கதைகள் ரொம்ப ரேராக தான் அமையும்னு நினைக்கிறேன். 96 ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது எனக்காகட்டும், த்ரிஷா மேம்காகட்டும். அது மாதிரி அதெல்லாம் அமைஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நானும் எதிர்பார்க்குறேன் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான கதை. நான் மலையாளத்தில் ஆகட்டும், தமிழில், தெலுங்குலலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் சார் கூட கிடைச்ச மாஸ்டர் படத்தில் உங்களை அந்த மாதிரி அடுத்து ஏதாவது விஜய் சார் கூட பண்ணுறீங்களா? 67 தளபதியை அப்படி ஆசை இருக்கு, வந்தால் நல்லா இருக்கும். பட் ஒஃபிஷியலாக வாரிசுக்கு எல்லாரும் எக்ஸைட்டடாக இருக்காங்க. என்னென்ன ப்ராஜெக்ட் இப்போ போயிட்டு இருக்கு? தமிழில் இப்போ ஜிவி பிரகாஷ் கூட நான் ஒன்று கம்ப்ளீட் பண்ணேன். விக்னேஷ் கார்த்திக் திட்டம் 2 டைரக்ட் பண்ண விக்னேஷ் கார்த்திக்கோட டைரெக்ஷனில். அது ஒரு ஆல் அவுட் லவ் ஸ்டோரி, கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன், அப்படி அதுவும் கொஞ்சம் புதுசான கான்செப்டாக இருக்குது. அது தியேட்டரில் வரப்போகுது. அது இல்லாமல் உலகம்மை, அது ஒரு தமிழ் படம் வரப்போகுது. தெலுங்குல 2 ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மலையாளத்தில் அனுராகம், கௌதம் வாசுதேவன் சார் கூட ஒன்று பண்ணேன். லிட்டில் மிஸ் ராவுத்தன். அப்படி 2023 எல்லாம் நல்லா போச்சுன்னா எனக்கு ஒரு ரிலீஸஸ் இருக்கும் நிறையா. ஸோ எல்லாரும் உங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு தேவை. த்ரிஷா மேடம், சுரேந்திரா மேடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் இப்போ தனியாக ஹீரோ இல்லாமல் ஹீரோயினாக கதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கதைகளை தேடி வந்துட்டா இது பண்ணுவீங்களா? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் என்ட்ரி பண்ணுறேன். எனக்காக ஒரு ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆகிட்டு ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ ஸ்லோவாக ஆடியன்ஸஸ் அவ்வளோ ஏற்றுக்கிறாங்க நான் பண்ணுற கேரக்டர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அதோட ஒர்க் கண்டிப்பாக என் சைட்லேருந்து பண்ணுவேன். அப்படி நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வந்தால், என் சைடுக்கு வந்தால் நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக அதெல்லாம் இருப்பேன். இப்போது வருஷம் முடிஞ்சிச்சு, 2022 முடிஞ்சிருச்சு. அதில் என்னத்தை தவற வைத்தீங்க? இப்போ 2023 என்ன ஒரு உறுதிமொழி, ஏதாவது இந்த வருஷம் நம்ம இது பண்ணி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? 2022 எனக்கு தெரிஞ்ச அந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாரும் ஒரு மாதிரி கெட்டிங் பேக் டு ரியாலிட்டி இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்லோனஸ் எல்லாம் தாண்டி நம்ம 2023 நிறைய புதுசாக எனக்கு நிறைய கற்றுக்கணும். இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத நிறைய விஷயங்கள் எனக்கு பார்க்கணும். அதுதான் எல்லாமே சேலஞ்சிங்காக எனக்கு எடுக்கணும்னு ஆசை. தேங்க்யூ ஸோ மச்.